ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்கோ பிராண்டில் வரக்கூடிய ஒரு மினி எலக்ட்ரிக் கார்ட்லெஸ் ஸ்க்ரூ ட்ரைவர். ஓகேங்களா, இது நம்ம என்ன யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்க்ரூஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காகவும் டைட் பண்ணுறதுக்காகவும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து லித்தியம் பேட்டரியில் ஆப்ரேட் ஆகக்கூடியது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிளும் ப்ளஸ் வந்து டைப் சி போர்ட்டும் அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஒரு சிங்கிள் 4 வோல்ட் பேட்டரியில் ஆப்ரேட் ஆகுது. ஒரு எல்இடி லைட் ஒன்று வந்துடுது. நம்மளுக்கு ஃபார்வர்ட் ரிவர்ஸுக்கு ஒரு ஸ்விட்சும் இருக்குது, ப்ளஸ் அதிலே நம்ம ஆஃபும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ப்ளஸ் வந்து உள்ளுக்குள்ளே ஒரு பிட்டு செட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைனஸ், ஸ்டாரு, ப்ளஸ் வந்து ஹெலன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு டூல் பிட் செட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து மேலே இந்த இடத்துக்கிட்ட ஒரு லாக் பின் இருக்குது பார்த்திங்களா. இந்த லாக் பின்னை ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது அப்படியே 90 டிகிரிக்கு டேர்ன் ஆகுது. இப்போது நான் அதுதான் வந்து இது பண்ணுறேன். அது சிங்கிள் ஹேண்டில் ஆப்ரேட் பண்ணுறதுனால என்னால் கரெக்டாக ஓப்பன் பண்ண முடியல. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே 90 டிகிரிக்கு டேர்ன் ஆகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துடுச்சு. ஸோ தட் நம்ம இப்படி யூஸ் பண்ணியுமே நம்ம வந்து ஸ்க்ரூஸை டைட் பண்ணுறதும் ரிமூவ் பண்ணுறதும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம அகெயின் பேக் டு கன் பொசிஷன், அந்த பொசிஷனுக்கு கொண்டுட்டு வந்தும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை யூஸ் பண்ணிட்டு தான் இந்த ரிவ்யூ போடுறேன். இந்த ஸ்க்ரூ இதை யூஸ் பண்ணி நம்மளுடைய ஒர்க் டைமை வந்து நம்ம கொஞ்சம் ஈஸியாக கம்மி பண்ணலாம். ஓகேங்களா, ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணுறதுக்கும் சரி, ஸ்க்ரூ போடுறதுக்கும் சரி. இப்போ இது வந்து அகைன் நம்ம பழைய பொசிஷன் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து அகைன் நான் வந்து பழையபடி கன் பொசிஷனுக்கே கொண்டு வந்துட்டேன். ஓகேங்களா, ஸோ இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது. நம்ம இது யூஸ் பண்ணுறது மூலிமா ஸ்க்ரூஸை வந்து ஈவனான டார்க்கில் நம்ம ஸ்க்ரூ பண்ண முடியும், அதே மாதிரி அன்ஸ்க்ரூ பண்ண முடியும். ஸோ தட் நம்மளுக்கு ஸ்க்ரூவோட ஹெட்டு வந்து டேமேஜ் ஆகாது. ஓகேங்களா, ஸோ அதுக்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ணோம். ப்ளஸ் நம்மளுடைய ஒர்க்கிங் டைம். ஸோ இது இந்த பாக்ஸில் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா வேரியஸ் சைஸஸ் ஆஃப் ட்ரில் பிட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. எல்லா சைஸஸ் மைனஸ் அண்ட் ப்ளஸஸும் உங்களுக்கு இருக்குது. அது போக ஹெலன் செட் மாதிரி இது ஒரு இது இருக்குது. இதுவுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே மேக்னெட்டிக் மெட்டீரியல். ஸோ இதை எடுத்து நம்ம வந்து அந்த கன்னில் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் டார்ச்சில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆகிக்குது. இது வந்து எக்ஸ்டென்ஷன் ராடு. இந்த எக்ஸ்டென்ஷன் ராடை யூஸ் பண்ணி நம்ம வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். ஒரு 2 to 3 inch எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அது போக எக்ஸ்ட்ரா 2 பிட்டும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கேப் அதிகமாக இருக்குது, உள்ளே வந்து போகலை அப்படிங்கிற இடத்துல நம்ம இந்த எக்ஸ்டென்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணலாம். ப்ளஸ் வந்து இதோட ஒரு கேஸும் நம்மளுக்கு கொடுத்துட்றதுனால நம்ம எல்லா மெட்டீரியலையும் யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப அதே இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு எந்த மெட்டீரியலும் மிஸ் ஆகாது. ஸோ தட் நம்ம வந்து இதை ப்ராப்பராக ஒரு பாக்ஸில் ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது வந்து எல்லாமே கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுது. அந்தந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு கேசிங்கில் போட்டு நீங்கள் ப்ராப்பர்